எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ இன்னையிலேருந்து 4 வாரம் தான் பெண்டிங் இருக்கக்கூடிய நிலையில் எப்படிலாம் கேம் மாறப்போகுது அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதை பற்றியும் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம விஷாலும் சௌந்தர்யாவும் நைட்டு படுத்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி என்னடா பேசுகிறீங்க அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து ராணவ் பிஆர் வச்சுருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாத்துக்குமே இருக்குது. அதை பற்றி ஒரு டிஸ்கஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ அது என்ன, அதனுடைய சாராம்சம் என்ன அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் யாரை என்னென்னலாம் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ எல்லாமே பயங்கரமான ஒரு புரிதலில் நேற்று பிக் பாஸ் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு அப்படிங்கிறது தான். என்னென்ன ஃபீல் ஆகுதுன்னா, விதிமீறல்கள் இருக்குது, அப்புறம் வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் போகுது, நாங்கள் வந்து ஃபயர் ஆகும், எல்லாம் குழம்பு போயிருக்காங்க, அடுத்து என்ன டாஸ்க்காக இருக்கும், ஃப்ரீஸ் டாஸ்க்காக இருக்குமா அதுவாக இருக்குமா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட புரிதல்கள், ஒரு குழப்பங்கள், நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோமோ அந்த எந்த புரிதலில் இருக்கோமோ எல்லாமே அவங்கள போட்டு மண்டையை போட்டு வாட்டிகிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, விஷாலும் சௌந்தர்யாவும் அப்படியே பக்கத்தில் படுத்துக்கிட்டு நம்ம இந்த வீடை ரொம்ப மிஸ் பண்ணுவோம்ல இனிமேல் அதுமாதிரி சொல்ல முடியுது. ஆமாம், ஏன்னா வந்தபோது இந்த மாதிரி நமக்கு தோணவே இல்லை இந்த ஃபீலிங். இப்போ போக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 4 வாரம் அப்படிங்கிறப்ப இந்த வீடை தாண்டி போயிடுவோம். நம்ம எப்பயுமே இந்த சண்டை போடுறோம், அது பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறோம். பட் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு தான் நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டியே கிடச்சிருக்கு தாட் ப்ராசஸில். ப்ளஸ் எல்லாமே பகிர்ந்து சாப்பிட்ணும், எல்லாம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நடக்கணும், காலை எந்திரிக்கணும், இது பண்ணணும், போகிறோம் அப்படின்ற அந்த கமிட்மெண்ட்டு எல்லாமே இருக்குது. ஸோ வெளியே போனால் இதெல்லாம் இருக்குமா, நம்ம வந்து இந்த மாதிரி இருக்க முடியுமா அப்படிங்கிறதே தெரியல. ஸோ அதனாலே நம்ம இதை மிஸ் பண்ணுவோம்ல அப்படின்னோடனே, ஆமாம் இதில் ஒவ்வொரு நாளையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரசிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. டேய் இருக்கிற வரைக்கும் 2 பேரும் ஒழுங்காக ஆடுங்கடா, அப்புறம் ரசிக்கலாம் அந்த வீட்டிலேருந்து அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. ஸோ 2 பேருமே அதுதான் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்து ஃப்ரீ டாஸ்க் தான் வரணும், வேறு எந்த டாஸ்க்கும் வந்துடக்கூடாது தயவு செஞ்சு அப்படின்றாங்க. ஏன்னா ஏற்கனவே ரொம்ப அடி வாங்கியாச்சு, இன்னும் அடி வாங்குறது தான் வந்து உடம்புல தெம்பில்ல, மனசையும் தெம்பில்ல அப்படின்ற மாதிரிலாம் வந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் கண்டிப்பாக. ஸோ ஃப்ரீ டாஸ்க் தான் உங்களுக்கு தெரியும்ல என்னென்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாரம் வந்து வந்துருச்சு. அடுத்து டிக்கெட் டு ஃபினாலே ஒட்டி கண்டஸ்டன்ஸ் வந்துடுவாங்க, முடிஞ்சு ஷோ இஸ் ஓவர். ஓகே. ஸோ சரி, இப்போ ஃப்ரீ டாஸ்க்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து மைண்ட் செட் இருந்தாலும் உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸுக்கு ஒரே குழப்பம், அடுத்த வாரம் என்ன டாஸ்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் குழம்பு போனால் இன்னொரு கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண், பவித்ரா, அன்ஷிதா, 3 பேரும் தான். என்னவாக இருக்கும், இல்லை பெட்டி வச்சிடறாங்களா, அஞ்சு அருண் சொல்கிறாரு பெட்டிலாம் இருக்காது அப்படின்றது. அப்புறம் அருணுடைய அந்த நல்ல ஒரு முகம் இருக்குல்ல, அதாவது எப்பயுமே உருன்னு மூஞ்சி வச்சுக்காமல் கொஞ்சம் நல்லா ஜாலியாக பேசியிருப்பார்ல, அந்த முகம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ சௌந்தர்யா கூட சொல்கிறாங்க, சூப்பராக நீங்கள் இருக்கீங்க, இதே மாதிரி இருந்தீங்கன்னா நல்லா இருக்குது, பேசுறதுக்கு அப்ரோச்சபுளாக இருக்குது. பவித்ரா அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. இல்லை நான் எப்பயுமே இப்படி தாங்க, இந்த கேமுக்காக சில விஷயங்கள் பண்ணுறோம்ல அப்படின்ற மாதிரி அவரும் வந்து பெருந்தன்மையாக ஒத்துக்கிறாரு. அவர் தான் சொல்கிறார், அடுத்த வாரம் டிக்கெட் ஃபினாலே இருக்காது, வாய்ப்பு இல்லை, பெட்டியாக இருக்கும் அப்படின்றாரு. பெட்டியை ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அப்புறம் தான் பெட்டி வைப்பாங்க, பெட்டி எடுத்து ரெடி போவாங்க ஃபேமிலி பார்க்க அப்படின்ற மாதிரி. இல்லை எப்படினாலும் மாற்றலாம், இந்த சீசன் வந்து எப்படினா இருக்கும் அப்படி இப்படின்றாரு. ஆனால் பிக் பாஸ் அறிவிச்சிட்டாங்க, அதாவது பிக் பாஸில் இந்த வாரம் ஃப்ரீ டாஸ்க் தான். சரியா? இன்றைக்கி ஃப்ரீ டாஸ்க் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. டியூஸ்டேலேருந்து ஆரம்பிக்கும். இன்றைக்கி ஒரு நாள் வந்து சும்மா எல்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டு அவங்கவுங்க பேசிகிட்டு இருக்க போகிறாங்க. மற்றபடி ஃபைட் கீட் இனிமேல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காதுங்க, எல்லாம் ஃப்ரீஸ்லேருந்து போகும் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. சரியா? அப்போ பவித்ரா சொல்கிறாங்க, பெட்டி வச்சா 20 லட்சம் எடுப்பேன் அப்படின்றாங்க. 20 லட்சமா? அடி ஆத்தா, 20 லட்சம் எப்படிமா, நம்ம எத்தனை பேர் வேறு இருக்கும், வண்டி நீ வேறு அப்படி சொல்கிறேன்னொன்னே, இல்லை எனக்கு அப்படி தான் தோணுது அப்படின்றாங்க. நல்லா தோணுச்சு உனக்கு, 4 லட்சம் தான் வைப்பாங்க அப்படின்றார் அருண். அன்ஷிதா, அப்போ அடுத்து கண்டிப்பாக ஃப்ரீ டாஸ்க் கிடையாதா, ஐயோ வேறு ஏதாவது டாஸ்க் தான்ப்பா அப்படிங்குது. அவன் வேறு ஏதாவது டாஸ்க் வச்சு ஒன்று அப்படியே அடித்து ஒன்று இருக்குவா, வேறு என்ன பண்ணுவா, நீ எந்த பண்ணுவ அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட நம்ம அப்படி தான் பதில் சொல்லணும் போல தெரியுது. அவங்க பதறி கிடக்காங்க அப்படியே ஐயோன்ட்டு. ஏன்னா அடியெல்லாம் காட்டுறாங்க, இங்கேப்பா இந்த அடி இங்கே அடி இங்கே அடி அப்படின்றாங்க. இங்கே அடிக்கவா இல்லை ஏற்கனவே அடியான்ட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாத்துக்கும் உள்ளே தெரியாது ஃப்ரீ டாஸ்க் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கன்ஃபியூஸாக இருக்காங்க, உள்ள என்ன பண்ணுறது தெரியாமல் அவனுங்க வந்து ஃப்ரீஸாக என்ன அப்படின்ற மாதிரி ஒரே குழப்பமாக தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அடுத்து விதிகளை மீறுறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல். இதை வந்து யாரும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நாமினேஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணி பேசுகிறது அப்படிங்கிறது குழுவாக சேர்ந்து நாமினேட் பண்ணி அவங்க டிஸ்கஷன் பண்ணது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷன் லிஸ்ட்டில் நமக்கு வந்திருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன அப்படின்னா,
ஏன்டா இப்படி பண்ணிவிட்டீங்க, நல்லா தான்டா இருந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுவும் டாப் 4 பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி கிரெடிபிளாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் இப்படி பண்ணலாமா? முத்துக்குமரன், ஜாக்லின், மஞ்சரி, தீபக், இந்த 4 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன்ஸ் போகுது. நான் வந்து போன வட்டம் யார் நாமினேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, ரஞ்சித்தை பண்ணேன் அப்படின்னாரு தீபக். அப்போ இந்த வட்டம் வந்து வேறு யாரை வேணால் பண்ணணும், ராணவ் பண்ணலாமா, இல்லை ராணவ் உனக்கு காரணம் சொல்கிறா அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க டிஸ்கஷன் போகுது. அப்போ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டார்கெட் மஞ்சரி, ஜாக்லின், தீபக் மற்றும் முத்து எல்லாத்துடைய டார்கெட் வந்து என்னென்னா அன்ஷிதா, ராணவ், பவித்ரா, ஜெஃப்ரி இந்த 4 பேர் நாமினேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்குள்ளே வந்து டிசைட் பண்ணி மாற்றி மாற்றி வந்து போட்டுட்ருக்காங்க. சரி சும்மா பண்ணியிருப்பாங்க போலன்னு சொல்லி பார்த்தா நாமினேஷன் லிஸ்ட் வந்துருந்துச்சுல. அடுத்த வீடியோ சொல்கிறேன் அது டீட்டெயிலாக, ஏன்னா இந்த வீடியோவில் வேறு கண்டென்ட்லாம் பேச வேண்டியது இருக்குது. அதனால் 8 மணி வீடியோவில் போடுறேன். அப்படியே இருக்குங்க. ஸோ இது தப்பு தானே. நீங்கள் பேசி வச்சுக்கிட்டு இன்னொருத்தவங்க நாமினேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது காலங்காலமாக ரூல் பிரேக்குன்னு சொல்லியிருக்கோம். சரியா? இந்த வீடு வந்து அப்படி நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு வீடு கிடையாது. இன்னமும் வந்து இந்த ரூலை வந்து மீறிக்கிட்டே இருக்கீங்க. அது என்ன கணக்கு அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஏன் வந்து எவ்வளோ தடவை சொன்னாலும் சரி பிக் பாஸையும் வந்து மதிக்க மாட்டீங்க, எதையுமே வந்து மதிக்க மாட்டீங்க அப்படிங்கிறப்ப எதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க? கேட்டால் ஃபன்னாக கேஷுவலாக பேசுகிறேன்ட்டு. அப்புறம் அந்த ராணுவ என்னைக்கு தான் ஓட்டுறது நிப்பாட்ட போகிறீங்கன்னு தெரில. முழுக்க முழுக்க அவன் வந்து ஜெயிச்சிருவானா? இந்த ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னசென்ட்டாக உட்காந்துக்கிட்டு சிரிச்சிட்டே இருக்கான். அவன் கன்ஃபார்ம் பண்ண மாட்டான். ஏன் டைட்டிலும் நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறான். ஓ அப்போ காசு ரெடி பண்ணிட்டியா, காசு வச்சுருக்கியா, அப்போ நீ இது பண்ணியிருக்கியா, அப்போ நீ பிஆர் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன பேர், உனக்கு நீ என்ன வரும்னு சொல்லு நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அவனை போட்டு எல்லாம் அந்த ஓட்டிகிட்டு இருக்கானுங்க. வெளியே போய் உட்கார்றப்பையும் அவன் அதான் பண்ணுறான். விசால் வந்து ஷோல்டரை பிடிச்சிட்டு வலிக்குதா நிஜமாவே அப்படின்றான். இன்னமும் வந்து செக் பண்ணுறானலாம் இன்ஜுரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா புரியல, அது ஒன்று போயிட்டு இருக்கு. அவனை போட்டு மட்டம் தட்டிகிட்டே இருக்காங்க. அன்சிதா நீ கப் வாங்கிட்டு போயிடும் போல தெரியுது அப்படின்றா. அவன் என்ன வாங்குவேன் என்ன அப்படின்னோடனே வாங்குவான் அப்படின்ற மாதிரி சர்காஸ்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்படியே அவனை உசுபேத்தி அவனை ரைட்டில் வின்னர் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெளிவாக தெரியுது. இவனுக்கு சும்மா வாயை மூடிட்டு இருக்க வேண்டியதான். அவன் பாட்டு இருக்கான், அவன் பாட்டு கை உடஞ்சிருக்கு, டிக்கெட் பின்னால் விளையாடாமல் இருக்கான், அவன் பாட்டு கிளம்பி போகிறான் வெளியே. உங்களுக்கு என்னடா எரியுது? ஏன்டா அவன் வந்து இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு ஒரு பயமாக இருக்கா இல்லாட்டி எல்லாத்துக்கும் என்னன்னே தெரியல. அது அப்படியே பேசினே இருக்கான். அவனை அப்படியே ஃப்ரீயாக விட்டாலே அவன் போயிடுவான் அப்படிங்கிறது தான் அவனுடைய ஆட்டத்தை ஆடிட்டு. அதனால் ஜாக்லின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது கூட நீ தான் டைட்டில் செட் பண்ணிட்டியான்றாங்க. இதெல்லாம் வந்து தவறாக இருந்துச்சு எனக்கு. அது மட்டும் இல்லாமல் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து எல்லாமே கடைசியாக அந்த மஞ்சரி முத்து டீம்லாம் இருக்காங்களா அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம கடைசியாக பக்காவாக விளையாடணும், நம்ம கிடைச்ச கடைசி இண்டிவிஜுவல் டாஸ்க் டிக்கெட் டு ஃபினாலே அடுத்த வாரம் வேறு லெவலில் விளையாடணும் அப்படின்னா ஜாக்லின் சொல்கிறாங்க. நான் ஏதாவது ஒரு ஸ்டாம்ப் பண்ணிட்டு தான் போவேன். டிக்கெட் டு ஃபினாலேயில் என்னுடைய தடத்தை படித்து விட்டு தான் போவேன். தடத்தை பதித்து விட்டு தான் போவேன். சாரி கொஞ்சம் இது வந்து டங் ட்விஸ்டர் மாதிரி வந்துருச்சு. சரியா? அந்த மாதிரி தான் போவேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அது ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு. சரியா? அதுக்கடுத்து வந்து கட் பண்ணால் மஞ்சரி, தீபக், இவங்களே திருப்பி பேசிகிட்டு இருக்காங்க. எப்படின்னா யாருக்கு எப்படி எப்படி ஓட்ஸ் இருக்கும், சௌந்தர்யாவுக்கு எப்படி இருக்குது, அவள் ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கா, மக்களுக்கு அதை கூட பிடிச்சிருக்கும் சொல்லி தீபக் சொல்கிறாரு. மஞ்சரி சொல்கிறாங்க இல்லை தீபக் கூட உங்களை கூட பிடிச்சிருக்கும் எல்லாத்துக்கும் அப்படின்றாரு. நீங்கள் உங்களுடைய ஒரு இதே வேறு மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. முத்து சொல்கிற எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ ஜாக்லின் சொல்கிறாங்க அப்போ எனக்கு தான் லாஸ்ட்டில் இருக்கும் தீபக்கு, முத்து, அதுக்கடுத்து மஞ்சரிக்கு அப்புறம் தான் நான் வருவேன்றாங்க. ஸோ ஜாக்லினோட தன்னடக்கத்தை வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதுதான் நைட் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நடந்துச்சு. அப்புறம் பவித்ரா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, கண்டிப்பாக நான் இனிமேல் ஃபயர் மோடு தான் அப்படின்ட்டு. ஏமா போன வட்டம் ஃபயர் மோடே கடிச்சு வைக்கிறப்ப இந்த வட்டம் ஃபயர் மோடு என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ இது ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ மொத்தமாக இவ்வளோ தான் கண்டென்ட்டுங்க. சரியா? இதிலேருந்து என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ராணுவுக்கு பிஆர் இருக்கா அப்படிங்கிறத அவனே ஓப்பனாக சொல்லிட்டான் இருக்குன்ட்டு. ஆனால் அவன் சொன்ன அந்த ஹானஸ்டியை நான் ஓப்பனாக கேட்குறேன். முத்துக்குமரனால் ஒத்துக்க முடியுமா பிஆர் இருக்குன்ட்டு? ஒத்துக்க முடியாது. சௌந்தர்யாவில் ஒத்துக்க முடியுமா பிஆர் இருக்குன்னு? ஒத்துக்க முடியாது. ஏன்னா அதுவே ஒரு பெரிய விஷயங்க. அவன் வந்து அமைதியாக இருக்கான், ஆமாம் எனக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னா அன்றைக்கி ஆமான்ட்டான். பிஆர் இருக்கிறது முக்கியம் கிடையாது. மக்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கோ அவன் தான் டைட்டில் எடுப்பான் அப்படிங்கிறது தான். அந்த ஆதரவு யாருக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இன்னும் 4 வாரங்கள் எஞ்சியுள்ள நிலையில் பிக் பாஸ் முடியும் தருவாயில் வந்துட்டோம். ஸோ பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம். குட் பை.